Hello guys, welcome to the channel. நான் உங்கள் ஏகே. How can you start a relationship? இந்த சீரீஸோட பார்ட் 3 இது. மொதல் 2 பார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்குள்ளே போயிடலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு பேஸ்மெண்ட்டே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரு பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க, 2 பேருக்கும் மியூச்சுவலான விஷயத்த பேசுகிறீங்க, டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. டே பை டே உங்களுக்கு இனிஷியலாக இருந்த எக்ஸைட்மெண்ட்லாம் தாண்டி ஒரு நேச்சுரலான கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. டே பை டே உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்க, உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன, உங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ரிவீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் நீங்கள் ரிவீல் பண்ணுற மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்க உங்களுடைய பார்ட்னரும் அது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மியூச்சுவலாக நீங்கள் பர்டிகுலராக சில விஷயத்தை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆஸ் ஐ செட் இன் தி ப்ரீவியஸ் வீடியோ, ஒரு கிரிக்கெட் பிடிக்கும்னா நீங்கள் கிரிக்கெட் பற்றி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி பர்சனலாக நீங்கள் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எஸ்பெஷலி ஒரு ரெகுலர் கான்வர்சேஷன் அப்படின்றக்கப்போ சாப்பிட்டியா தூங்கினேன்ற அளவுக்கு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப கேஷுவலாக போக ஆரம்பிச்சிடும். இப்படி கேஷுவலாக போயிட்டுருக்க அந்த டைமில் தான் உங்களுக்கு ரியலாகவே அந்த பர்சன் கூட என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் டே பை டே அவங்களுடைய பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணும்போதும் சரி, இல்லை உங்களுடைய ஹேபிட்ஸை ரிவீல் பண்ணும்போதும் சரி, 2 பேரும் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறீங்க, அண்ட் 2 பேருக்கும் அதை பற்றி என்ன ஒரு ஐடியா இருக்குது, தப்பு சரி எனக்கு ஒத்து போகுது ஒத்து போகலான்றதை தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும். இது பேசினா அவங்களுக்கு கோவம் வரும், இல்லை இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க இதை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்கள பற்றி நீங்களும் உங்களை பற்றி அவங்களும் ஒரு ஐடியாக்குள்ளேயே அப்போ தான் வருவீங்க. அண்ட் இப்படி நீங்கள் பண்ணுற விஷயங்களாகட்டும், நீங்கள் வேல்யூ பண்ணுற விஷயங்களாகட்டும், நீங்கள் அட்ரெஸ் பண்ணுற விஷயங்களாகட்டும், உங்களை பற்றி அவங்க மைண்டில் ஒரு சில தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல தான் பில்ட் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும்போது தான் அந்த இடத்துல ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அண்ட் இந்த ட்ரஸ்ட் அந்த பர்சன்கிட்ட என்ன மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுக்கும்னா, ஒரு ரெகுலர் கான்வர்சேஷன், ஒரு மியூச்சுவல் கான்வர்சேஷனை தாண்டி அவங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஃபேமிலி பற்றி இருக்கலாம், அவங்களுடைய பாஸ்ட் பற்றி இருக்கலாம், ப்ரெசென்ட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிஸ்கம்ஃபர்ட், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், தே ஸ்டார்டட் ரிவீலிங் இட் டு யூ. அண்ட் நம்ம ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன்கிட்ட தான் நம்ம இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் வளரிட்டு இருக்க மாட்டோம்ல. உங்கள் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், உங்கள் பாஸ்ட்டில் ஒரு ப்ராப்ளம், அதோட இம்பேக்ட் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா அதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை ஒரு பப்ளிசிட்டி எல்லோரும் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் நமக்கு ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன்கிட்ட தான் அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய ஃபேமிலி, இதெல்லாத்தையும் நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்கன்றதை தாண்டி நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அவங்கள தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட அதெல்லாம் ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த இடம் தான் நான் சொன்ன மாதிரி உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இப்படி பில்ட் ஆகிற ட்ரஸ்ட்டை தாண்டி ஒகேஷ்னலி நீங்கள் அவங்க மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, அந்த க்ரஷ், அந்த ஃபீலிங்கை நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக நீங்கள் அப்பப்போ அதை வெளிப்படுத்தும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் அட்ரெஸ் பண்ண பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது. ஒருவேளை நான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருந்துருவணும்னு ஒரு பயம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, ஒருத்தருடைய பர்சனாலிட்டி உங்களுக்கு பிடிக்குதுன்னா எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணுன்றதுக்கு அவசியமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அது ஒரு மியூச்சுவலான ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஒரு மேலும் ஃபீமேலும் பேசிக்கிற போதும் அவங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்றப்போ அது ரொமான்டிக்காக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் இப்போ நான் சொல்லிகிட்ருக்க விஷயம் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்காங்க. என்ன தான் அவங்க சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட சொன்னாலும் கூட அவங்களோட மைண்டில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட் வொர்த்தி ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நீங்கள் வேல்யூ பண்ணணும். அண்ட் காலப்போக்கில்
அவங்களுக்குள்ளேயும் நேச்சுரலாக அந்த ரொமான்டிக் ஃபீலிங் வரும்போது அது ஒரு மியூச்சுவல் கனெக்ஷனை கொடுக்கும். இல்லை வராமையும் கூட போகலாம். பட் உங்களுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, ஒரு பர்சனாலிட்டி பிடிச்சிருக்குன்னா, அவங்க கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் அவங்க என்ன ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்காங்களோ அந்த பவுண்ட்ரியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள நீங்கள் வேல்யூ பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கன்சர்ன், ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டாகவே இருந்துருவோமோன்ற பயத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே ஓவர் ஷேரிங் பண்ணுறீங்க, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே அந்த ஃப்ரெண்டாக கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒகேஷ்னலி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டலாம். பட் டோன்ட் ட்ரை டூ ஃபாஸ்ட். ஸோ பி பேஷண்ட், பி காம், பி கம்போஸ்ட். அண்ட் நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆனாலே ஒழிய நீங்களாக வலுக்கட்டாயமோ யாரையும் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடாது. அப்படியே கொண்டு வந்தாலும் அது லாங் லாஸ்ட் நிற்காது. ஸோ இட்ஸ் அப் டு யூ அண்ட் த பர்சன். ஓகே, அண்ட் மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.